ஹலோ கைஸ், ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் சூப்பராகவும் ஒரு பிளானட் டேங்க் செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு டெய்லியும் ஒரு வீடியோ வரும் ரொம்ப கிளாரிட்டியாக எப்படி டேங்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக இந்த டேங்க் வந்து என்னென்னா லெவல் 3 அப்கிரேட் பண்ண டேங்க். ஏன்னா லெவல் 3 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3வது டைம் இந்த டேங்கை கலைச்சிட்டு புதுசாக ஒரு செட்டப் நான் பண்ணுறேன். அதுதான் இந்த டேங்க்கை நான் எப்படி செட் பண்ணேன் ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். அப்போ தான் இது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. இது வந்து நான் ஒரு சீடு போட்டு கொண்டு வந்த ஒரு டேங்க்கு. இது எந்த லெவலுக்கு முளைச்சி இருக்குது பாருங்கள் எல்லாமே. இதை நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து வளர்த்து கொண்டு வந்தேன். நான் ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன் பாலிக்கு, ஓகேவா, இந்தோனேசியா பாலிக்கு. அப்போ போகும்போது என்னால் ஸ்ப்ரே பண்ண முடியாதே அப்படின்ட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிட்டேன். வந்து பார்த்தா ஃபுல்லாக ஏர் ஆல்கி பிடிச்சி பயங்கரமாக வளர்ந்துருந்துச்சு. லைட்டையும் வந்து கண்டினியூஸாக போட்டே போயிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஏர் ஆல்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் இப்போ ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் நான் அங்கே வந்து அந்த மலை பிரதேசங்களால் அங்கே வந்து சில மாசு சில செடியெல்லாம் வந்து முளைச்சிருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பிச்சுக்கிட்டு பத்திரமா தூக்கி போட்டு ஃப்ளைட்டில் ஏற்றி கொண்டு வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் அதெல்லாம் தான் அங்கங்கே நட்டு வச்சுருக்கேன். ட்ரிஃப்ட் வுட்லேயும் வந்து சுற்றி வச்சுருக்கேன். பார்ப்போம் அதெல்லாம் எந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னு. ஏன்னா அதெல்லாம் டெராரியம் பிளான்ட்ஸு, அதெல்லாம் மேலெல்லாம் மாய்ஸ்சரைசர் ஆகி முளைச்சிட்டு இருந்தது. நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதனால் அது பொழைக்குதா இல்லை மெல்ட் ஆகி வீணாக போகுதாங்கிறத செக் பண்ணுவோம். அப்புறம் கிறிஸ்டல் வெயிட்டு சாண்டு 1 kg அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை லைட்டாக வண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போட்டு கலங்காத மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன், ரிவர் மாதிரி. அப்புறம் அங்கே ராக் வச்சாச்சு. ட்ரிஃப்ட் வுட்டு நடுவில் அப்படி கிராஸ் ஆகி போகிற மாதிரி வச்சாச்சு. ரொம்ப பயங்கரமாக நிறையாலாம் வாங்கிட்டு வந்து வைக்கல. ட்ரிஃப்ட் வுட்டு ரொம்ப கம்மியாக சும்மா சிம்பிளாக எடுத்து நடுவில் மாட்டி வச்சேன். இதுவே மிதக்காத மாதிரி கல்லெல்லாம் கட்டி வச்சுருக்கேன், அது தெரியல. அப்புறம் ஷ்ரிம்ப்பு எல்லா கலர்லேயும் வாங்கிட்டு வந்து உள்ளே போட்டேன். வித் எக்லோடோட இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பேரண்ட்டு ஷ்ரிம்ப்பு ப்ராடக்ட் நல்லா பெருசு பெருசாக இருக்குது, வாங்கிட்டு வந்து போட்டேன். சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த லைட்டிங்க்கும் இந்த இடத்துக்கும் அந்த ஒயிட் சாண்டுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கலர் ஷ்ரிம்ப் வெரைட்டி இருக்குல்ல, அதுலேயே இந்த க்ரீன் ஷ்ரிம்ப்பு தான் வந்து ரொம்ப ரேரான ஒரு ஐட்டம், எங்கேயுமே கிடைக்காது. காஸ்ட்லியாகவும் இருக்கும் கிடைச்சாலும், ஓகேவா. ஆனால் அந்த ஷ்ரிம்ப்பு மற்ற கலர் ஷ்ரிம்ப்லாம் அடித்து கொள்ளுது. எல்லாம் ஒரே எண்ணம் தானே, ஏன் அந்த பிசாஸ் மட்டும் இப்படி பண்ணுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஷ்ரிம்ப்பு இதுவே அடித்து கொன்று சாப்பிட்ருச்சுங்க. நானும் விசாரித்து பார்த்தேன், அப்புறம் படிச்செல்லாம் பார்த்தேன், அப்படி தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் மோசமானது, பார்த்துக்கோங்க. அப்புறம் ஷ்ரிம்ப் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டு கரெக்டாக சென்டராக போட்டு விட்டு வெயிட் பண்ணி பார்த்தா உடனே எல்லாம் ஓடி வந்துருச்சுங்க. எப்படி அதுக்கு தெரியுன்னே தெரியல. எல்லாம் ஓடி வந்துட்டு அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் அது காலியாக ஆயிடுச்சு. அப்புறம் தண்ணி பழசு தண்ணி இல்லை, அதனால் கொஞ்சம் இறக்கி அதையும் ஏற்றினேன். வாட்டர் ஃபில் பண்ண கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பூச்சி, குட்டி 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 குட்டியாக பூச்சி எல்லாம் அங்கே அப்படியே ட்ரிஃப்ட் வுட்டில் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிச்சுங்க. எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. ஆனால் அப்படி தான் இருக்குமோ, அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இது மாதிரி நான் சீடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அப்புறம் அதெல்லாம் பூச்சி பிடிச்சிருக்கு போல். தண்ணி ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா எல்லாம் மேலே ஏறி வந்துருச்சு, எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நானும் கொண்டாந்து செடியெலாம் நட்டு வச்சல, அதனாலேயும் வந்துருக்குமோ அப்படின்னு தெரியல. அது மாதிரி குட்டி குட்டியாக பூச்சி வர ஆரம்பிச்சு. இப்போ இது நான் ஃபிஷ்ஷு விட்டேன் அப்படின்னா அதெல்லாம் பிடிச்சி தின்னு அழகாக புஷ்டி ஆயிருங்க. ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பிளாக் கலர் சாயில் தெரியாத மாதிரி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதை அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே குத்தி சும்மா நம்மளும் பிளான்ட் டேங்க் பண்ணுறவங்களுக்கு குத்தி வச்சோம்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்பலாம் மெனக்கட தேவையில்லை. ஒரு சீடை வாங்கிட்டு வாங்க, கொட்டி விடுங்க, தண்ணிலாம் ஊற்றாமல் ஸ்ப்ரே பண்ணி கொண்டு வாங்க. அது உடனே சடன்னு முளைச்சிரும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க, உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுமோ அங்கே குத்தி விடுங்க, சூப்பராக முளைச்சிரும், பார்க்க அழகாகவும் இருக்கும். பிளான்ட் டேங்கை செட் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி மாதிரியும் ரொம்ப கஷ்டம் மாதிரியும் பயங்கரமாக சீன் போட்டுட்ருப்பாங்க. அது எப்படி செட் பண்ணணும், எங்கே வாங்கணும், என்ன செய்யணுங்கிறது யாரும் சொல்லியும் தர மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் இருக்கேன் உங்களுக்கு. நம்மளும் பிளான்ட் டேங்க் செட் பண்ணலாங்க, ரொம்ப ஈஸியாகவே. தைரியமாக நீங்கள் இறங்குங்க, என்ன டவுட்னாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்மளும் கும்தான்னு ஒரு டேங்கை செட் பண்ணுறோம் காஸ்ட் எஃபெக்டிவாக. அதே மாதிரி பிளான்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் குளத்தூர் போயிட்டு. அது இந்த டேங்க் செட் பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் தெரியாதனமா. ஆனால் இது நான் செட் பண்ணி முடிக்க 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதை இத்தனை நாள் வந்து ஆக்சிஜன் தனியாக கொடுத்து லைட்டு கொடுத்து புழைக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியும் மெல்ட் ஆகி செத்து போச்சு. ஒரு சிலது மட்டும் தான் இருக்குது, அதை வச்சு மட்டும் என்ன பண்ணுறது. ஸோ அதனால் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பிளான்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சூப்பராக எல்லாம் பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்குது. இதை நான் குளத்தூர்லேயே வாங்கியிருக்கலாம், ஆனால் ஏன் வாங்குறேன்னா அங்கே வந்து பஞ்சாக இருக்குது, பெருசாக வெரைட்டிஸும் இல்லை, செடியாக இருக்குது எல்லாமே 50 ரூபா 60 ரூபான்ட்டு. எனக்கு அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் பிடிக்கல, எல்லா வெரைட்டிஸும் இல்லைல்ல. அதனால் ஆன்லைனில் வந்து பார்த்தேன். சூப்பராக இருந்த பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து 2 3 ஸ்டெம்பு மட்டும் ஆர்டர் போட்டேன். எல்லாம் 5 ரூபா 10 ரூபா அப்படி தான் ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ்னால் ஆர்டர் பண்ண முடிஞ்சது. போட்டு நான் விட்ருக்கேன், வருது. அதெல்லாம் என்னென்ன வெரைட்டிஸு, அதெல்லாம் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம் இந்த டேங்க்குக்கு எந்த ஃபிஷ்ஷெல்லாம் செட் ஆகும், எது விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அதுபடி நம்ம சூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மற்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்பினீங்கன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற டிப்ஸு உங்களுக்கு தெரியும். அன்டில் தென், பாய் பாய்.